இன்னைக்கு ஒரு 1000 crore அண்ட் எபோவ்ல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ரீட்டைல்ல இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் இருக்காங்கல்ல, ரீட்டைல் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ 1000 கோடி அண்ட் எபோவ் டர்ன் ஓவர் பண்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அது இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்படி நம்ம ஊர்ல இன்னைக்கு நார்மலா ரீட்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலான டிஜிட்டல் இன்ஃப்ராவை சாத்தியப்படுத்துறது தான் மெட்டாமேக்ஸோட விஷயம். பேரு அந்த அதெல்லாம் கேட்கும்போது இவங்களும் ஒரு கார்பரேட் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டாகுது. டெஃபினட்டா நம்ம வந்து கார்பரேட் தான். நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல கார்பரேட், நம்ம வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுல நம்ம கார்பரேட். நம்ம இந்த ப்ராடக்டை யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஊர்ல காமனா ரீட்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்ம இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையே இன்னொரு கார்பரேட்டுக்கு பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ணவங்களுக்கு இது இன்னைக்கு தேவை. இது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே தெரியும்ல, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி டூர்ஸ் அண்ட் டிராவல் சூப்பர் பிசினஸா இருந்தது, பணக்காரவங்க பண்ற தொழிலா இருந்தது. 5 கார் 10 கார் வச்சிருப்பாங்க, ஆபீஸ் சூப்பர்வா இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு தொழிலே இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு அது கார்பரேட்ஸ் கையில போயிடுச்சு. ஒருவேளை அந்த தொழில இன்னைக்கு கார்பரேட்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணாங்களோ அப்ப அவங்களும் மாறி இருந்தாங்கன்னா மாறி இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ரீட்டைல் அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அப்போ இதுக்கு ஈக்குவலான இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம ஊர்ல காமனா இருக்கக்கூடியவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெட்டாமேக்ஸோட விஷயம். ஓகே, எது எப்படி இருந்தாலும் சார், இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம இன்னைக்கு வந்து பாரம்பரியமா சில கடைகள் அப்படின்னு சொல்லுவோம், தொடர்ந்து காலங்காலமா அங்கெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆன்லைனு டிஜிட்டல் அப்படிங்கிறது உள்ள வந்ததுனால ரொம்ப நாங்கள் பாதிப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்ப நம்ம டிஜிட்டலு ஆன்லைன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறத அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ரொம்ப கரெக்ட். இந்த பார்வை அப்படிதான் இருக்கு. இதை நம்ம ரெண்டா பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் கஸ்டமர் சைடா பார்க்கலாம், இன்னொரு பக்கம் வந்து கடையோட ஓனர் சைடா, பிசினஸ் ஓனரோட சைடா. அந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ யாரை கேட்டாலும் எக்ஸ்பிளைனே பண்ணாம அக்செப்ட் பண்ற விஷயம் என்னன்னா 19ல இருந்து 23 வயசு இருக்கக்கூடிய இன்னைக்கு பசங்க நாளைக்கு அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியா வராங்கன்னா இன்னைக்கு அவங்க மொபைல் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அவங்க அக்செப்டே பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. நமக்குமே நல்லா தெரியுது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இனிமே டிஜிட்டல் ஆன்லைன் வந்து நம்ம மறுக்க முடியாது, அதுதான் எல்லான்றதெல்லாம் புரியுது எல்லாருக்குமே, ரைட்டா? அப்போ அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நான் வந்து ஆன்லைனுக்கு நான் மாறல அப்படின்னா நான் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருவேன். எனக்கு மாற்ற இன்னொருத்தவங்க வந்துருவாங்க, பட் நான் மாறிக்க முடியும்ல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெட்டாமேக்ஸ், ரைட்டா? இன்னொரு ஆங்கிள் நான் என்ன சொல்றேன், கஸ்டமரோட ஆங்கிள் பாருங்க, ரைட்டா? நம்ம கூட தலைமுறையா இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 5 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 வருஷமா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்த ஒரு கம்பெனி வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல சர்வீசஸ் கொடுக்கும்போது நம்ம கூட இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய அந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் யோசிக்கணும் தானே. எப்படி நம்ம கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்க அவங்க ஆன்லைன் வந்தவங்க அங்க போயிட்டாங்கன்னு யோசிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருந்த இன்னைக்கு வந்தவங்க இப்படி சர்வீசஸ் கொடுக்குறாங்களே, இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கறது யோசிக்கிறது முக்கியம் தானே. சோ அதனால இவங்களும் ஆன்லைனுக்கு அப்டேட் ஆகிக்கிறது அது ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல ஆன்லைன் மட்டும்தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி ஆன்லைன் ஃபியூச்சர்னு யாரும் சொல்லவே இல்லை. த ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல், அதுவும் குறிப்பா ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிசிக்கல் தான். பிசிக்கல் ஸ்டோரும் இருக்கணும், ஆன்லைன் ஸ்டோரும் இருக்கணும்.